வந்து அவனுடைய போதை பழக்க வழக்கத்திலிருந்து அவனை கொண்டு வந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல மனுஷனா நடமாட வைக்கிறது எனக்கு பிடிக்காதடா. அவன் பேருக்கு வந்து கல்லூரி செலவை ஏற்று படிப்பு செலவை வந்து கொடுக்கிறாரு பாஸ்டர் ஜான் ஜெபராஜ். இதை வளர்ச்சி உங்களுக்கு வணக்கம். பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களை குறித்து இன்றைக்கு சமூக வலைதளங்களிலும் கிறிஸ்துவ சமுதாயத்தின் மத்தியிலும் பேசப்படுகிற அவதூறான வார்த்தைகளை குறித்து என்னுடைய கருத்தை தெரிவிக்கலாம் என்று சொல்லி உங்கள் மத்தியிலே நான் என்னுடைய கருத்துக்களை பகிர இருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களை குறித்து என்ன பேசுறதுன்னு தெரியாமலே நிறைய கிறிஸ்துவ சமுதாய மக்களே அவதூறான வார்த்தைகளை பேசி தப்பா பேசி அவர் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை உண்டாக்க நினைக்கிறார். இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இது ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது யாரும் வந்துட்டு அதை போய் விசாரிச்சு அதுக்குண்டான அதை சரி செய்யறதுக்கு உண்டான அந்த வேலைகளை யாரும் செய்யறதும் கிடையாது. இது உண்மையா பொய்யான்னு தெரியாமலே சில கிறிஸ்தவர்கள் பாஸ்டர் ஜான் ஜெபராஜை பத்தி ரொம்ப அவதூறான வார்த்தைகளை வலைதளங்களில் பேசியிருக்கிறது நான் கேட்டு மிகவும் ரொம்ப வருத்தம் அடைந்தேன். உண்மை தகவலை நான் இதன் வாயிலாக தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரித்தேன். அப்போ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் கோயம்புத்தூர் பகுதியில் அவர் சபை நடத்தி கொண்டிருக்கிற அந்த பகுதியில அவர் நல்ல பிரபலமாகிறாரு. அவருக்குரிய பாணியில அவருக்குரிய ஸ்டைல்ல அவர் என்ன செய்யறாருன்னா, கிறிஸ்துவ பாடல்களை எழுதி நல்லா பாடி அதை ஜனங்கள் கவரக்கூடிய அளவில் அவர் நல்ல சிறப்பாக அந்த பாட்டு இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு. அவர் பாட்டு நிறைய திருச்சபைகளுக்கு பிரயோஜனமா நிறைய சபைகள் இன்றைக்கு தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியாவில் பல மாகாணங்களில பல மாநிலங்களில அவருடைய பாடல்களை சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை விட சிறப்பு என்னன்னா, நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளிலும் அவருடைய பாடல்கள் மிகவும் பிரபலமாகி கொண்டிருக்கிறது. இதை பிடிக்காத சில மனிதர்கள் அவர் மீது அவதூறு பரப்ப நினைக்கிறாங்க. அவங்க யாருன்னா, அவருடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்க. அவருடைய வளர்ச்சியை பிடிக்காத ஒரு சிலர் வந்துட்டு அவருக்கு அவப்பேரை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிற அந்த முயற்சி தான் 2 பேர் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களை பற்றி தவறுதலா ஒளிபரப்பக்கூடிய சில சமூக வலைதள அவதூறு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் வந்துட்டு நல்ல பிரபலமா ஒரு கிறிஸ்துவ மத போதகர். அவர் சபைகளில சில இடங்களில் கூட்டங்களில் அவரை அழைத்து பேசுகிற இடங்களில் நிறைய ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் நிறைய பேர் வந்து ஜெபித்துக் கொள்ளுகிற வழக்கம் உண்டு ஒரு கிறிஸ்துவ மத போதகர் இடத்துல. அப்படி ஜெபிக்க வருகிற ஒரு பெண் அவங்க அந்த பக்கத்துல அப்படி வராங்க. அவங்க ஜெபம் பண்ணிட்டு போற இடத்துல அப்படி கிராஸ் ஆகுறாங்க. அப்படி கரெக்டா இவங்க முகத்துக்கு நேரம் அப்படி கிராஸ் ஆகும்போது ஒரு போட்டோ எடுத்து அதை கொஞ்சம் மார்பிங் பண்ணி அதை வந்துட்டு முத்தம் கொடுக்கிற மாதிரி தவறான ஒரு பேஜ் ஒன்று வெளியிடுறாங்க. ஸோ இந்த 2 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் தரப்புல வந்துட்டு புகார் கொடுத்து அவர் யார் என்று கண்டுபிடித்து காவல்துறை விசாரிச்சு அவங்கள இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அவங்களை தொலைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல வந்துட்டு அவங்களை மிரட்டி அவங்கள வந்துட்டு அனுப்பி விடுறாங்க. அந்த 2 பேரால தான் இன்றைக்கு மிகப்பெரிய இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உருவாகுறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவருடைய வளர்ச்சியை பிடிக்காத விசாரிக்கும் போது சொல்றாங்க, இவருடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் கிறிஸ்தவத்துல இருக்கிற சில பிரிவுகள் உண்டு. சோ இதுக்கு இடையில அவருடைய குடும்பத்துல மிகப்பெரிய அவருக்கு மன உளைச்சல் ஏற்படுகிறது. என்ன மன உளைச்சல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெளியில திருச்சபைகளுக்கு சென்று நிறைய ஊழியங்களை அவர் செய்யும் போது உற்சாகம் நல்ல ஆடல் பாடலோடு கூட வேத வசனத்தை சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்தி சபைகளை அனல் மூட்டி எழுப்பி விடுகிறார். அவருடைய பாடல்களை பாடி நிறைய பேர் வந்துட்டு ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். நிறைய பேர் சில நேரங்களில வாழ்க்கையில தோல்வியை தழுவும் அந்த நேரத்தில் அந்த பாடல்களை பாடி கொஞ்சம் தங்களை தேர்ச்சி கொள்ளுகிறார்கள். இப்படி பல விதங்களில ஜான் ஜெபராஜ நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த வாயிலாக பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் நிறைய பேருக்கு அவர் வந்துட்டு நல்ல ஒரு போதகராக அறியப்படுகிறார். ஸோ இந்த நேரத்துல அவருக்கு மனசுல எவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்கிறத அவர் வெளியே சொல்லதே இல்லை. இன்னும் சொல்ல போனா பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவரை அழைத்து ஒரு நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல இந்தியாவில் பல மாநிலங்களில் அவரை அழைத்து
அவர் அந்த கூட்டங்களை நடத்தி அவருக்கு வந்துட்டு காணிக்கைகளை கொடுக்கிறார். அந்த காணிக்கைகளை கொண்டு வந்து அவர் தனக்காகவோ தன் சொந்த குடும்பத்திற்காகவோ அதை செலவழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. வருகிற காணிக்கைகள் அவருக்கு கொஞ்சம் அதிகமா வர மாதிரி தெரியுது. சோ அந்த காணிக்கைகளை அவர் என்ன செய்ய, சபையினுடைய தேவைகள் போக அவர் என்ன செய்யறாருன்னா சபைக்கு வருகிறவர்களுக்கு உதவி செய்யறார். நல்ல கவனிங்க, இந்த உதவி செய்கிற குணம் பாஸ்டர் ஜான் ஜெபராஜுக்கு நிறையவே இருந்திருக்குது. இவர் இங்க மாத்திரமல்ல, வெளிநாடுகளுக்கும் சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறார். அந்த ஊழியத்தை செய்யற அந்த இடங்களிலும் கூட கிட்டத்தட்ட 48 நாடுகள் அவர் சுற்றுப்பயணம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அந்த 48 நாடுகளிலும் இருந்து இவருக்கு ஒரு சில காணிக்கைகளை அனுப்புவது உண்டு. சோ அந்த காணிக்கைகளை எல்லாம் முறைப்படி சரியா ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதனுடைய அந்த அக்கௌண்ட்ஸ் மூலியமா அந்த பணத்தை கொண்டு வந்து அதை எடுத்து அதை ஊழியத்துல செலவு செய்யறார். அந்த செலவு செய்யற அந்த செலவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனையோ பேருக்கு வந்துட்டு போதை மறுவாழ்வு கொடுத்து இருக்கிறார். போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க, இந்த கஞ்சா போன்ற இந்த குடிப்பழக்கம் இதற்கெல்லாம் அடிமையானவர்களுக்கு அவர் ஜெபம் பண்ணி அவரை கொண்டு வந்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவர்களுக்கு வாழ்க்கையில வந்துட்டு ஒரு ஒளியேற்றி வைக்கிற தொழில், வியாபாரம், வேலை, கல்வி அவைகள் எல்லாம் ஏற்படுத்தி அவர்களுக்கு மறுவாழ்வை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, அவர் நிறைய பேருக்கு வந்துட்டு மெடிக்கல் உதவி, அதாவது மருத்துவ உதவிகள் செய்திருக்கிறார். லெட்டர்ஸ் நிறைய வரும், ஜெப குறிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஜெப குறிப்புகள் நிறைய கடிதங்கள் வரும். அதுல நிறைய பேர் வந்துட்டு என் மகளுக்கு வந்துட்டு திருமணம் செய்யணும், பணம் இல்லாம கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி, சில பேர் வந்துட்டு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், சில பேர் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், சில பேர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் தேவைப்படுது, இப்படி எல்லாம் நிறைய கடிதங்கள் எழுதி அனுப்புறத அவர் பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த அட்மின்ல அவர் ஒரு லேடியை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இவர் ஒவ்வொரு நாளும் விசாரிக்கும் போது அந்த அட்மின்ல இருக்கிற அந்த சகோதரி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பாஸ்டர் இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கேட்டு இருக்கிறாங்க, காலேஜ் ஃபீஸ் கேட்டு இருக்கிறாங்க, வந்துட்டு கடன் பிரச்சனையில இருக்கிறாங்க, ஸோ அந்த கடன் பிரச்சனையில அவங்களுக்கு வந்துட்டு பணம் கேட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் அந்த கடிதங்கள் வந்து இருக்கிறத அந்த தகவலை பாஸ்டருக்கு சொல்லும் போது பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் என்ன செய்யறாங்க, அதுக்குண்டான உதவிகளை கரெக்டா செய்யறாங்க. நிறைய கிறிஸ்தவர்களை எனக்கு தெரியும், நிறைய மிகப்பெரிய தமிழகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஸ்தாபன தலைவர்களை தெரியும். அங்கெல்லாம் கோடிக்கணக்கான பணங்கள் காணிக்கைகளாக வருகிறது. ஆனா எவ்வளவு பேர் இந்த மாதிரியான உதவிகள் செய்யறாங்க தெரியல. ஆனால் இந்த பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கூட்டங்களை இவர் நடத்தி இருக்கிறாரு, அட்டன் பண்ணி இருக்கிறார். ஆனா ஒரு இடத்துல கூட இப்போ நான் சொன்ன இந்த உதவிகளை குறித்து எந்த மேடையிலும் பேசினது. இந்த சின்ன வயசுல, வாலிப வயசுல இவ்வளவு வந்துட்டு தாராள ஒரு மனசும் அதை வெளியே சொல்லக்கூடாத பெருந்தன்மையும் பாஸ்டர் ஜான் ஜெபராஜுக்கு இருக்கிறத நான் மிகவும் பாராட்டுறேன். ஒரு சின்ன ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் உதவி செஞ்சா கூட உடனே மைக்ல சொல்ற பல கிறிஸ்தவ தலைவர்கள் இருக்கிற இந்த காலகட்டத்துல இத்தனை பெரிய லட்சக்கணக்கான உதவிகளை செய்யற பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் எந்த கூட்டத்திலும் அவர் வந்துட்டு அந்த உதவி செய்யறத பத்தி அவர் பேசினதே கிடையாது. நல்லா கவனிங்க. இது மட்டும் இல்ல, இவர் செய்கிற இந்த நல்ல விஷயத்துல இவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் இந்த கோயம்புத்தூர் பகுதியில இருந்திருக்கு. அந்த கோயம்புத்தூர் பகுதியில இவரை எப்படியாவது வந்துட்டு சிக்கல்ல மாட்டி விடணும், இவரை பிரச்சனையில மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு அவர்கள் அவதூறான வார்த்தைகளை பரப்பி இவருக்கு வந்துட்டு மன உளைச்சலை ஏற்படுத்துறாங்க. அப்படி ஏற்படுகிற மன உளைச்சல்ல மிகப்பெரிய பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பத்திலேயே ஆரம்பிக்குது. ஒரு தரம் இவர் அந்த காணிக்கைகள், ஜனங்கள் கொடுக்கிற அந்த காணிக்கைகளை கொண்டு வந்து அவர் வீட்டுல வைக்கிறார். வீட்டுல வைக்கும் போது ஒரு முறை ஒரு 50,000 ரூபாய் காணாம போயிடுது. சோ இந்த 50,000 ரூபாய் காணாம போன உடனே அவர் விசாரிக்கிறார். யாரெல்லாம் வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க, யாருமே நான் எடுக்கலன்னு தான் சொல்றாங்க. உடனே அவர் வந்துட்டு இது காணிக்கை காசு, இது வந்துட்டு கடவுளுடைய பணம், இதை வந்துட்டு நாங்க இப்படி வந்துட்டு நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு புகார் ஒண்ணு கொடுக்கறாங்க காவல்துறையில. அப்ப காவல்துறையில அந்த புகார் கொடுத்த உடனே காவல்துறை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அவங்க கடைசியா கண்டுபிடிக்கிறாங்க பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவருடைய மனைவியினுடைய தம்பி, அதாவது பெனட் ஹாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஜான் ஜெபராஜுடைய மச்சான், அந்த மைத்துனர் அந்த 50,000 ரூபாய் எடுத்து களவு செஞ்சிருக்கிறத
போலீஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு காணிக்கை காசாச்சு, இது இப்படி எடுத்து இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறார். ரீமா அப்படிங்கிறவங்க இவங்க அந்த வீட்டுல சமையல்ங்கிறதே செய்யறது இல்லை. அவங்க அந்த என்ன செய்வாங்க, தினந்தோறும் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி ஹோட்டல்ல இருந்து வர வச்சுதான் சாப்பிடுறது. அப்போ எத்தனை நாள் வந்துட்டு இதை கேட்டு கேட்டு சொல்லி பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் ரொம்ப வருத்தம் அடைந்து இருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் பில்லு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 2 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலேயும் வருமா. ஸோ கடவுளுடைய காணிக்கை இப்படி நம்ம வந்துட்டு செலவு பண்ணக்கூடாது, அது கடவுளுக்கு தான் செலவு பண்ணோம், அது ஊழியத்தில் இல்லாதவங்களுக்கு தான் கொடுத்து உதவி செய்யணும், இப்படி நீங்க செலவு பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை ஒரு வருத்தப்பட்டு இருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இவருடைய தாயார், அவங்க அம்மா கூட அவர் பேசவே கூடாது. சும்மா ஜெபராஜன் அவருடைய தாயார், அவருடைய குடும்பத்தார் யார் வந்தாலும் அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. இவங்க சொந்தத்திற்குள்ள எவ்வளவு வேணாலும் பேசலாம், போகலாம், வரலாம், உதவிகள் செய்யலாம். சோ இப்படிப்பட்ட இந்த நேரத்துல பெற்ற தாயாரோடு கூட சேர விட மாட்டாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா இவருடைய குடும்பத்துல இவங்க தம்பிக்கு உதவி செய்யணும், அவங்க அப்பாவுக்கு உதவி செய்யணும், மற்ற யாருக்கும் உதவி செய்யக்கூடாது. சோ இந்த நிலைமையில அவங்க அப்பா, அதாவது பாஸ்டருடைய மாமனார், அவர் பேர் வந்துட்டு அலெக்சாண்டர், அவர் வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அதுக்கு இவங்க இந்த கடவுள் பணத்தை செலவு பண்ணக்கூடாது, இவ்வளோலாம் வந்துட்டு அவ்வளோ பணம்லாம் இதில் செலவு பண்ண முடியாது, இது ஊழியத்துக்கு தான் செலவு பண்ணணும் பாஸ்டர் சொல்றாங்க. அப்போ அவருடைய மனைவி பயங்கர தொந்தரவு கொடுத்து பயங்கர பிரச்சனை பண்ணி அவங்க அப்பா அலெக்சாண்டர் அவருக்கு ஒரு கேட்டரிங் சர்வீஸ் ஒன்று வந்துட்டு அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. லாஸ்ட்ல அந்த கேட்டரிங் சர்வீஸ் அவங்க சரியா நடத்தாம அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதை அந்த பணத்தை கொண்டு போய் ஏதோ நிலம் வாங்கியதாக சொல்லப்படுது. விசாரிக்கும் போது அதெல்லாம் சொல்றாங்க. ரீமா அவருடைய அந்த தம்பி இருக்கிறாருல பெனட் ஹாரிஸ், அவரை வந்துட்டு அசிஸ்டன்ட் பாஸ்டர் சர்ச்சில் அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீமா சிஸ்டர் வந்துட்டு பிரச்சனை பண்றாங்க. அவரை வேணா நம்ம வந்துட்டு அசிஸ்டன்ட் பாஸ்டர் சர்ச்சில் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் அவங்க சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாத இவங்க அதை கேட்காத பயங்கர பிரச்சனை பண்ணி வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொரு நாள் ஓடிக்கினே இருக்குது. ஸோ இவ்வளவு மன உளைச்சல்ல பாஸ்டர் வெளியில வந்து அவர் மீட்டிங் நடத்தும் போதோ இல்ல வேற எதனா கூட்டங்களில் பேசும் பொழுதோ இதை எதையுமே காட்டிக்காம நல்லா சிரிச்சு பாடி ஆராதிச்சு அவங்க வந்துட்டு அந்த ஊழியத்தை சிறப்பா செஞ்சுட்டு போறத நம்ம எல்லாருமே பார்த்துருக்கிறோம். இப்போ கூட நீங்க நிறைய வலைதளங்கள்ல அவருடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். நல்லா கவனிங்க, இவ்வளவு மன உளைச்சல் அவங்களுக்கு இருந்தோம், அவருக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை இருந்தோம், அவருடைய பிரச்சனை குறித்து வெளியே சொன்னதில்லை, அவர் செய்கிற ஊழியத்தை குறித்தோ உதவிகளை குறித்தோ வெளியே எங்கேயும் எந்த மேடையிலையும் எந்த சபையிலையும் கூட்டத்திலையும் அவர் சொன்னதில்லை. இவ்வளவு மன உளைச்சல் இவங்களுக்குள்ள இருக்கும்போது சரியா வீட்டை கவனிக்காத அவருடைய மனைவி, தம்பிக்காக அவருடைய தகப்பனுக்காக எப்பொழுதும் பிரச்சனையே செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவங்க மனைவி, அவங்களுடைய பாஸ்டர் அவங்களுடைய அம்மாவை சந்திக்க விடாம, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விடாம அங்கேயும் பிரச்சனை பண்ற சகோதரி ரீமா அவர்கள் இந்த மன உளைச்சல் அதிகமாக தான் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் சரி கடைசியா சபையில இருக்கிறவங்களா கூப்பிட்டு வச்சு இப்படி எல்லாம் இருக்குது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்பதான் டைவோர்ஸுக்கு அவரு அப்ளை பண்றாரு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் அவர் போறார். அவர் வந்துட்டு இன்னொரு திருமணம் செஞ்சுக்கணும், இல்ல இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. அவருக்கு நிறைய பொறுப்புகள் உண்டு, அவரை சுற்றி நிறைய வந்துட்டு சபை விசுவாச மக்கள் உண்டு. அந்த கோயம்புத்தூர் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் அவர் இன்றைக்கு முதன்மையாக பார்க்கக்கூடிய ஒரு மத போதகராக இருக்கிறார். அவர் இப்படிப்பட்ட செயல்களை செய்யணும்ன்ற அவசியம் அவருக்கு இல்லை. ஆனா குடும்பத்துல இந்த மன உளைச்சல் இருக்கு. ஜான் ஜெபராஜ் அவங்க வீட்டுல கடைசி 2 பிள்ளைகளை அவங்க வளர்க்கிறாங்க. ஒன்னு அவங்க சொந்தக்கார பிள்ளை, இன்னொன்னு வந்துட்டு இன்னொரு பிள்ளை. இந்த 2 பிள்ளைகளை அவர் வந்துட்டு வீட்டுல தான் பெற்ற பிள்ளைகளை போல அவர் வளர்க்கிறார். அந்த பிள்ளைகள் அவங்க போகும்போது வரும்போது அவங்க எல்லாம் ஒரே வீட்டுல ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஸோ அந்த பிள்ளைகளோடு கூட தொடர்பு படுத்தி இப்போ என்னன்னா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர் மேல சுமத்தப்பட்டு அது வந்துட்டு காவல்துறையில புகாராக கொடுக்கப்படுகிறது. இப்ப என்னன்னா பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் மன உளைச்சல், அவருக்கு வந்துட்டு கெட்டதா தவறான வழியில பணத்தை செலவு பண்றவர் இல்லை, அவருக்கு மனைவியை தள்ளிட்டு இன்னொரு திருமணம் செஞ்சுக்கணும்ன்ற ஆசையும் இல்லை. ஆனால் குடும்ப சூழல்கள் ஊழியத்தில் இருக்கிற இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவருக்கு இவ்வளவு பெரிய மன உளைச்சல் இருக்குதுங்கிறத நம்ம விசாரிக்கும் போது தான் தெரியுது. இந்த நேரத்துல தான்
அந்த புகார் வந்துட்டு தவறுதலா காவல்துறையில கொடுக்கப்படுகிறது. இப்போ காவல்துறை வந்துட்டு உடனே சிறு பிள்ளைகள் என்பதனாலும், இரண்டாவது தமிழக அரசு இப்பொழுது பெண்களுக்கு எதிரான சட்டம் இயற்றி அதை கடுமையாக்கி இருக்கிறதுனால உடனே காவல்துறை அவங்க கடமையை செய்யறாங்க. உடனே ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யறாங்க. எஃப்ஐஆர் போட்ட உடனே பாஸ்டர் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணா நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழுக்கா இருக்குமே, நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏவி ஒன்று மூவ் பண்றாங்க. முன்ஜாமீன் மூவ் பண்ணும்போது அவரு கொஞ்சம் இந்த முன்ஜாமீன் கிடைக்கிறவங்கள கொஞ்சம் இருக்கணும். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு கோர்ட்ல தன்னுடைய வழக்கறிஞர் மூலமா அவருடைய நியாயத்தை எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு விடுதலை பெற இது வந்துட்டு பொய்யான புகார், பொய்யான தகவல் அப்படிங்கிறத அவர் நிரூபிக்கிறதுக்காக அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் வாய்ப்பு. அதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏபி. ஸோ அந்த ஏபி கிடைக்கிறவர்ல கொஞ்சம் அவர் வந்துட்டு வெயிட் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணமா வந்துட்டு அவ்வளவு பெரிய கொடுமை செஞ்சு அவங்க கொண்டு வந்தாங்க. பல நூற்றுக்கணக்கான ஆண்கள் பாக்குற மாதிரி அதை போறதுக்கு இந்த 4 சமூக ஊடகத்துக்கும் துப்பு இல்லை, உங்களுக்கு யோக்கியம் இல்லை. தமிழ்நாட்டில் நடக்கிற எவ்வளவு பிரச்சனைகளை சொல்றதுக்கு உங்களுக்கு யோக்கியம் இல்லை. இங்க சமீபத்தில் நடந்த தமிழ்நாடு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் பயங்கர பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறா. அதன் மேல என்ன நடந்திருக்குதுன்னு இதுவரையில சொல்றது உங்களுக்கு சரியான துப்பு இல்லை. பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அப்படி பண்ணிட்டாரு, இப்படி போக்சோ வழக்குல அப்படி எப்படின்னு சொல்லிட்டு கைது செஞ்சிருக்கிறாங்க, என்னென்னமோ போட்டு இருக்கிறாங்க. என்ன நீங்க வந்துட்டு போட்டாலும் உண்மைதான், பொய் தான். நீங்க யாருங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். நீங்க என்னெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு எங்கெல்லாம் பணம் வாங்கிக்கின்னு உண்மையை பரப்பாம அமைதியா இருக்கிறீங்க, எவ்வளவு உண்மைக்கு புறமா பேசுறீங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கிறிஸ்தவன் ஒரு சிறுபான்மை மக்கள் மத்தியிலிருந்து ஒருத்தன் வளர்ந்து வரானா உங்களுக்கு பிடிக்காதாடா? ஒருத்தன் வந்துட்டு இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துல நல்லதை செய்யறானா உங்களுக்கு பிடிக்காதாடா? 4 பேருக்கு நல்லது செஞ்சு 4 பேரை வந்துட்டு போதை மறுவாழ்வு அவனுக்கு கொடுத்து அவனுடைய போதை பழக்க வழக்கத்துல இருந்து அவனை கொண்டு வந்து சமுதாயத்துல ஒரு நல்ல மனுஷனா நடமாட வைக்கிறது உங்களுக்கு பிடிக்காதாடா? 4 பேருக்கு வந்துட்டு கல்லூரி செலவை ஏற்று படிப்பு செலவை வந்துட்டு கொடுக்கிறாரு பாஸ்டர் ஜான் ஜெபராஜ், வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்காதாடா? ஏன் அதை நீங்க செய்யுங்க. வந்துட்டு இந்துக்கள் செய்யறாங்க, இஸ்லாமியர்கள் செய்யறாங்க, என்றைக்காவது கிறிஸ்தவர்கள் அதை தவறா சொல்லி நீங்க பார்த்து இருக்கிறீங்களா? அவருடைய நற்பெயருக்கும் அவருக்கு வந்துட்டு அவருடைய நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கும் செய்யப்படுகிற ஒரு மாபெரும் தாக்குதல். இதை தேவசேனா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. நிச்சயமா பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் இந்த குற்றச்சாட்டு எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி குற்றவாளி இல்ல, நிரபராதி என்று நிரூபித்து வருவார். அதற்காக கிறிஸ்துவ சமுதாயத்துல இருக்கிற நிறைய கிறிஸ்துவ தலைவர்கள், நிறைய கிறிஸ்துவ மக்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்யறாங்க. நாங்களும் பிரார்த்தனை செய்யறோம். பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் ஒரு நீதிமான், நிரபராதி. வணக்கம்.